நண்பர்களே வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் ஒரு முக்கிய பங்களிக்கிறது. அந்த விஷயத்தில் பார்க்கிற பொழுது எல்லோருமே உழைக்கிறோம். அவரவர் செய்கின்ற வேளையில் ஊதியம் பெறுவதற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக பெரும்பான்மையான மக்கள் சாதாரண வேலைகளை அதிகம் செய்து அவர்களுக்கேற்ற வருமானத்தை பெற்றாலும் கூட பல பேர் உழைத்த பணத்தில் வாழ்கிறார்களா என்றால் அது கேள்விக்குறியாக இருக்கிறது. பணம் என்பது அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்கான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை யோசிப்பதற்கான சிந்தனை என்பது எதிர்காலத்தை பற்றியதை உள்ளடக்கியதாகவும் இருக்கலாம். நேற்று நடந்த காலத்தை பற்றிய நினைவுகளோடும் இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தை பற்றிய கருத்தை மட்டுமே உள்ளடக்கி அந்த பணம் என்கின்ற விஷயம் இருக்கிற பொழுது இன்றைய வாழ்க்கை என்பது இல்லாமல் போய்விடுகிறது. இது பெரிய பெரிய வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் தூய்த்தலருது என்று வள்ளுவர் சொல்வார். எத்தனை கோடி வருமானம் பெற்றிருந்தாலும் எதனை அனுபவிக்க முடியுமோ அதைத்தான் அவன் அனுபவிக்க முடியும் என்று சொல்வார். ஆனால் சில பேர் அனுபவிக்க வாய்ப்புகள் இருந்தும் அதை அனுபவிக்காமல் விட்டு விடுகிறார்கள் என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் சாமானியர்களாக இருப்பவர்கள் கஷ்டப்பட்டு வருமானத்தை ஈட்டி அதை மாற்று வழியிலே கொடுத்து அவர்கள் எப்பொழுதுமே ஏழ்மையாகவே தன்னை இருத்தி கொள்கிறார்கள். தினசரி பல்வேறு வேலைகள் செய்யக்கூடிய உழைப்பாளிகளை நாம் பார்க்கிறோம். ஏதோ ஓரளவுக்கு வருமானத்தை ஈட்டி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் ஆளான ஒரு ஆடை போட்டதில்லை, ஒரு நல்ல உடை அணிந்ததில்லை, ஒரு வீட்டில் ஒரு பெயிண்ட் அடித்து இருக்கிற வீட்டை புனரமைச்சு ஒரு நம்முடைய வாழ்க்கையை ஒரு அழகான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள அவர்கள் முகத்தை ஒப்பனை செய்து கொண்டோ அந்த மாதிரி எல்லாம் யதார்த்தமாக இருக்கிறதுல தப்பு கிடையாது. அதாவது ஒரு மனிதன் யதார்த்தமாக வாழ்றதில் தவறு இல்லை என்றாலும் கூட அந்த குழந்தைகளையும் அதே மாதிரியான நிலையிலே கொண்டு வரதுக்கான முயற்சிகளை பண்ணுறாங்க. அது வருத்தமாக இருக்குது. இப்போ பணம் படைத்தவனுக்கு பல நோய்கள் இருந்து சாப்பிட முடியாமல் அந்த பணத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறதுங்கிறது வேறு. பணத்திற்காக கஷ்டப்பட்டு உழைத்து வருகிற வருமானத்தை சந்தோஷமாக செலவிடாமல் குடும்ப உறுப்பினர்களையும் தன்னை போலவே அந்த வறிய நிலையை காட்டியதாகவே காட்டிக்கொண்டு காலமும் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறதும் கஷ்டமாக இருக்குது. அப்போ உழைப்பவர்கள் வாழ்வதில்லை, இருப்பவர்களும் வாழ்வதில்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது. இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்குங்கிறத எல்லாரும் உணர்ந்துட்டால் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.